لا حول ولا قوة إلا بالله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادعوني أستجب لكم. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ரமதானுடன் இணைத்து நாங்கள் பல விடயங்களை கதைப்பது, பேசுவது, பகிர்ந்து கொள்வது வழக்கம். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் ரமதானுடைய மாதம் துஆவுக்குரிய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட தன்னுடைய திருமறையில் ரமதானை பற்றி சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக 3 ஆயத்துக்களில் ரமதானை பற்றி கதைத்துவிட்டு சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்றான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் விசாரித்தால், நபியே நாயகமே, உங்களிடத்தில் என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் விசாரித்தால், முஸ்லீம்கள் என்று சொல்லவும் இல்லை, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர் என்று சொல்லவும் இல்லை, அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் என்னை பற்றி விசாரித்தால், யாராகவும் இருக்கலாம், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய அடிமைகள், அவர்கள் என்னை பற்றி விசாரித்தால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்ல வேண்டும்? ஃபஇன்னி கரீப், நான் கிட்ட இருக்கின்றேன். யாருக்காவது ஒரு தேவை ஏற்பட்டு விட்டது, ஒருவரிடத்தில் ஒருவரை சந்திக்க வேண்டும், அவரை பற்றி நாங்கள் விசாரிப்போம், அவருடைய அட்ரஸை கேட்போம், அவருடைய இருப்பிடத்தை பற்றி விசாரிப்போம், அவரை சந்திப்பதற்குரிய நேர அவகாசத்தை பற்றி விசாரிப்போம், அவருடைய தொலைபேசி இலக்கத்தை கேட்போம், எப்படி அவரை எனக்கு அணுக முடியும், அவருடன் எப்படி போய் கதைக்க முடியும், என்னுடைய பிரச்சனையை அவரிடத்தில் போய் சொன்னால் அவர் புரிந்து கொள்வார், அவருக்கு உதவி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒருவரை நாங்கள் தேடுகின்றோம். அதே போல மனிதர்களுக்கும் ஏதாவது கஷ்டங்கள் வந்துவிட்டால், பிரச்சனைகள் வந்துவிட்டால் அல்லாஹ்வை தேடுவார்கள், அல்லாஹ்வை நாடுவார்கள். அல்லாஹுடன் கலைக்க வேண்டும், என்னுடைய பிரச்சனையை அவரிடத்திலாவது சொல்லி பார்ப்போமே என்று சொல்லி மனிதர்கள் ஒரு முடிவுக்கு வந்து அல்லாஹ்வை பற்றி விசாரிப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வஇதா ஸஅலக இபாதி, நபியே நாயகமே, எங்களிடத்தில் வந்து என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி விசாரித்தால், அல்லாஹ் எங்கே இருக்கின்றான், அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்பது, அல்லாஹ்விடத்தில் எப்படி விசாரிப்பது, என்னுடைய பிரச்சனை எப்படி அவரிடத்தில் சொல்லுவது என்று சொல்லி நீங்கள் கேட்டால், அவர்கள் கேட்பார்கள் என்றிருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் தெரியுமா? ஃபஇன்னி கரீப், நான் அவனுக்காக கிட்ட இருப்பவன் நான் தான், அவனுக்கு பக்கத்தில் இருப்பவன் நான் தான். அவனுக்கு சொல்லுகிற இடத்துல கேட்க சொல்லி நான் கேட்பதை கொண்டு சந்தோஷப்படுகின்றேன், அவனுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்பை பற்றி பேசிக்கொண்டு வந்த வரிசையிலேயே சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டும் நாங்கள் நிராசையாகிவிடக்கூடாது, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவன்தான் தரக்கூடியவன், அவனுக்குத்தான் தர முடியும், அவன் நாடியதுதான் நடக்கப் போகிறது. எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சந்தர்ப்பமாக சொல்லுகின்றான். மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், நோய்வாய்ப்பட்டிருக்கலாம்,
வறுமையில் கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், பீதி பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும் சரி, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இறைவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, இறைவன் தந்து கொண்டே இருப்பான், இறைவன் தந்து கொண்டே இருப்பான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை. பொதுவாக எங்களுக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய துஆவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்கள் சாத்திய பாடுகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கையேந்தி துஆ செய்வோம். சாத்திய பாடுகள் உள்ள இடத்தில் துஆ செய்வோம். எந்த இடத்தில் சாத்திய பாடுகள் இல்லையோ அந்த இடத்தில் துஆ கேட்பதற்கு கூட வார்த்தைகள் வாயால வராது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும், ஆசையாக இருக்கிறது, ஆனால் கையில் பணம் இல்லை, ஏற்பாடுகள் இல்லை, எந்த ஒரு ஏற்பாட்டையும் நான் இதுவரைக்கும் செய்தில்லை, ஆனாலும் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் கேட்டு பார்ப்போமே என்று சொல்லி ஒருவர் கேட்க ஆரம்பித்தால் கேட்பவருக்கும் சந்தேகம், நானாவது போவதாவது. அந்த துஆவுக்கு யாராவது ஆமீன் சொல்லுவார்கள் என்றால் புத்திக்கு படக்கூடிய துஆக்கள் தானே கேட்க வேண்டும். தின்னுவதற்கு உண்ணுவதற்கு உணவே இல்லாத நிலையில் ஹஜ்ஜிக்காக துஆ கேட்கிறாய் என்று சொல்லி மக்கள் திட்ட ஆரம்பிப்பார்கள். அப்படி செய்ய வேண்டாம். சூழல் எனக்கு சாதகமாக இருக்கும் பொழுது கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு பேர் துஆவல்ல. என்னை சூழ இருக்கின்ற சூழல் அனைத்துமே எனக்கு மாற்றமாக, எனக்கு சாதகமாக இல்லாத சந்தர்ப்பத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்களுக்குத்தான் உண்மையிலேயே துஆக்கள் என்று சொல்லப்படும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு வருகிறார்கள். ஆரம்பத்தில் சொல்லுகிறார்கள், பிவாதின் கைர ஸி ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், எந்த மரம் செடி கொடி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் விட்டு வந்திருக்கின்றேன். முதலாவது சொல்றாங்க, மரம் செடி கொடி எதுவுமே கிடையாது, தண்ணி வசதி இல்லாத ஒரு பாலைவனத்தில் விட்டு வந்திருக்கின்றேன். நீ என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும், அவர்களுக்கு பல வர்க்கத்தை உணவாக கொடுப்பாயாக. மரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள், தண்ணி இல்லை என்று சொல்லுகிறார்கள், விவசாயம் கல்டிவேஷன் பண்ணுவதற்குரிய எந்த அடிப்படையான தேவைகளும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சொல்லுகிறார்கள், வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள பாக்கியம் இருக்கையில் தன்னுடைய மனைவி மலடி என்று உலகமே சொல்லிவிட்டது. வம்ரஅத்தி ஆகிர், என்னுடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது, குழந்தை பாக்கியம் இல்லை, அவள் ஒரு மலடி என்ற நிலைக்கு அவள் தள்ளப்பட்டு விட்டாள். வஸ்தஅல الرأس ஷைபா, என்னுடைய முடியெல்லாம் நரைத்து விட்டது. வஹனல் அظமு, என்னுடைய முள்ளு தெரித்து விட்டது. இதற்கு பிறகு ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்குரிய எந்த ஒரு சாத்திய கூப்பாடும் இல்லை. வயோதிபத்தை அடைந்து விட்டேன், முடி நரைத்து விட்டது, மனைவி மலடி என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் நான் நிராசையாகவில்லை. வலம் அகு பிதுஆஇ ரப்பி ஷகியா, அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டு நான் நிராசையாகவில்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதற்கு பெயர் துஆ. என்னை சூழ இருக்கக்கூடிய சூழல் எனக்கு சாதகமாக இல்லாத நிலையில் நான் கேட்கிற துஆவுக்கு பேர் துஆ. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. சுப்ஹானல்லாஹ், சொல்லிக்கொண்டே போறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. குழந்தை பாக்கியத்தை கேட்டார்கள். எப்படிப்பட்ட கட்டம்? வம்ரஅத்தி ஆகிர், என்னுடைய மனைவி ஒரு மலடி, அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டாது. நான் எல்லா வைத்தியத்திலையும் போய் பார்த்தேன், எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் குழந்தை பாக்கியமற்ற ஒரு பெண், அவளுக்கு கருவே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். என்னுடைய முடியெல்லாம் நரைத்து விட்டது, நான் வயோதிபத்தை அடைந்து விட்டேன். ஆனாலும் உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் நிராசையாகவில்லை. ஹப்பி ஹபிலி, எனக்கு ஒரு குழந்தையை தந்தருளுவாயாக என்று துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நோயாளியாக இருந்தார்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள்.
ஆச்சரியமான ஒரு நோய். அனைவருக்கும் சொல்லுகின்றேன், பிரச்சனைகள் வரும் பொழுது எங்களை சூழ இருக்கக்கூடியவர்கள் எங்களை விட்டு ஓடிவிடுவார்கள், குழந்தைகள் உட்பட. இந்த பாடத்தை படித்துக் கொள்ளுங்கள், இந்த பாடத்தை படித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பெற்றது கூட எங்களை விட்டு போய்விடும் பிரச்சனைகள் வரும் பொழுது. அவர் வரலாறாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றார். ஏன்னா நபிமார்களுடைய வரலாறு வாழ்க்கைக்கு பாடம். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருமணம் முடித்து நிக்காஹ் செய்து குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பாக்கியங்களும் கிடைத்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். நன்ற அழகான ஒரு வாழ்க்கை. திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். நோயினுடைய கொடூரம், நோயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு பெரிய தாக்கம் என்றால், தன்னுடைய சொந்தங்கள் அல்ல, குடும்பங்கள் அல்ல, குழந்தைகள் கூட போய்விட்டார்கள். மனைவியை தவிர, கட்டிக்கொண்ட மனைவி மட்டும் இருந்து விட்டால், மனைவி மட்டும் பார்த்து கொண்டால், சுகம் விசாரித்துக் கொண்டால், அனைத்தையும் செய்து கொண்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்டவர்கள் தான் மனைவி, அப்படிப்பட்டவர்கள் தான் கணவன். இரண்டு பேருடைய உறவையும் பிரிக்க முடியாது. இந்த உறவுக்கு ஏற்பட்ட அடிப்படை என்ன தெரியுமா? வஅஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா. ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம், நிக்காஹ் செய்து கொண்டோம், உடன்படிக்கை செய்து கொண்டோம். அந்த உடன்படிக்கையின் ஊடாக ஏற்பட்ட உறவு நிரந்தரமான உறவு, அந்த உறவு பிரிக்கப்பட முடியாத உறவு. அந்த இடத்தில் குழந்தைகளும் போய்விட்டார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஜக்கரியா, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வذ்குர் அப்தனா அய்யூப இذ நாதா ரப்பஹு அன்னீ மஸ்ஸனிய ضر வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டு விட்டது. அது கெடுதி நோயாக நாங்கள் விளங்கக்கூடிய நோயாக இருக்கலாம், மன அழுத்தமாக இருக்கலாம், உளவியல் பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையால என்னை விட்டு அனைவருமே போய்விட்டார்கள். நான் தனித்து விட்டேன். என்னுடைய குழந்தைகள் கூட என்ன பார்க்கதில்லை, என் வீட்டுக்கு வாராங்க இல்ல, எனக்கு சலாம் சொல்றாங்க இல்ல, என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள், ஏதோ தானா என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யாரும் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு. நாங்கள் அவருடைய துஆவுக்கு பதிலும் சொன்னோம். அவருடைய நோய் மட்டும் குணமாகவில்லை, யாரெல்லாம் அவரை விட்டு ஓடிப்போனார்களோ அவரெல்லாம் திரும்பி வந்து விட்டார்கள். எனவே வாழ்க்கையில் துஆ கேட்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டாம். கேட்டுக்கொண்டே இருங்கள், அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். எப்ப தர வேண்டும், எவ்வளவு தர வேண்டும் என்பது அவனுக்குத்தான் தெரியும், அவனுக்குத்தான் தெரியும். நாங்கள் கேட்பதை விட நல்லதை அவன் தந்திருக்கின்றான். ஆனால் அது எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் ஒரு முறை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைகிறாள். இஸ் காலத் இம்ராஅத்து இம்ரான். குர்ஆன் சொல்லுகிறது, துஆவை பற்றி சொல்லுகிறது. துஆ என்றால் என்ன என்பதை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள போறாங்க. அக்ஸாவுக்குள்ள இறைவனை வணங்கி வழிபட வேண்டிய தாரு தௌஹீதுல்லுக்கு விக்கிரகங்களும் சிலைகளும் வைத்து மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயினுடைய தாய் இம்ராஅத்து இம்ரான் ஒரு நேர்ச்சை வைத்தால், யா அல்லாஹ், நான் ஒரு கர்ப்பிணியாக இருக்கின்றேன், இந்த கருவில் உள்ள குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக இருக்கும் என்றிருந்தால் இந்த கருவில் உள்ள குழந்தையை நான் இந்த அக்ஸாவை சுத்தப்படுத்துவதற்கு நேர்ச்சை செய்துவிட்டேன் என்று துஆ செய்தாள். என்ன நேர்ச்சை சொல்லுகிறாள்? மறைமுகமாக கிடைக்க வேண்டிய குழந்தை ஆண் குழந்தையாக கிடைக்க வேண்டும். ஒரு ஆண் குழந்தையாக இருக்கும் என்றிருந்தால் நான் என்ன வேலை நடக்க வேண்டும் அந்த வேலையை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி அந்த தாய் ஒரு நேர்ச்சை வைக்கிறாள். إذ قالت امرأة عمران رب إني نذرت ما في بطني محررا. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். ஆனால் பிரசவம் ஏற்பட்டது, குழந்தை பிறந்து விட்டதை பார்த்தால் அது ஆண் குழந்தை அல்ல, பெண் குழந்தை. வலைஸ ஸக்ருகல் உன்ஸா. கொஞ்சம் திடுக்கிட்டு விட்டாள், கொஞ்சம் திடுக்கிட்டு விட்டாள், ஆச்சரியப்பட்டாள். என்னுடைய நேர்ச்சை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ, நான் கேட்டது ஒரு ஆம்பளை புள்ளதானே, மறைமுகமாக கிடைத்தது ஒரு பெண் குழந்தை அல்லவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இல்லை, ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஏற்றுக்கொண்டு விட்டேன். அந்த பெண் குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் அந்த தாய் கெட்ட குழந்தை. துஆக்களை வீணாக்க மாட்டான்.
ஆனால் டைம் எடுக்கும், நேரம் எடுக்கும், அவகாசம் எடுக்கும். ஏனென்று சொன்னால் எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். எந்த நேரத்தில் எது ஆக வேண்டும் என்பது அவனுக்குத்தான் தெரியும். எனவே பொறுத்திருங்கள், அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. கேட்கக்கூடிய எந்த ஒரு துஆவையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர்ரமாவுடைய பாலைவனத்தில் விட்டுவிட்டு கேட்ட துஆக்களில் ஒரு துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய குழந்தையை இந்த பூமியில் விட்டு வந்திருக்கின்றேன். நீ வாக்களித்திருக்கிறாய் ஒரு கடைசி நபி ஒருவரை அனுப்புவாய் என்பதாக. அவர்தான் சய்யிதுல் முர்சலீன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியை இந்த பரம்பரையில் அனுப்பி வைப்பாயாக, இந்த சந்ததியில் அனுப்பி வைப்பாயாக. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம். இஸ்மாயிலுடைய பரம்பரையில் அந்த நபியை அனுப்பி வைப்பாயாக என்று துஆ கேட்டாங்க. துஆ கபூலாகும், நிச்சயமாக துஆ கபூலாகும். நபிமார்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த நபி வருவதற்கு கிட்டத்தட்ட 33 தலைமுறைகள் காத்திருக்க வேண்டி ஏற்பட்டது. அதைத்தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன தஅவத்து அபீக்கும் இப்ராஹீம். நான் யார் தெரியுமா? என்ற வாப்பா கேட்ட துஆவினுடைய வெளிப்பாடு என்று சொல்லுகிறார்கள். அதனால அவசரப்பட வேண்டிய தேவை கிடையாது. நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவும், நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆமீனுக்கும் பிரதிபலனை நாங்கள் கண்ணால் கண்டு கொள்வோம். நிச்சயமாக மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் காட்டித் தருவான். எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டாம். My dear respected brothers and elders, may Allah bless you all of us. Grant us a tawfiq to understand the reality of the Ramadan. When Allah subhanahu wa ta'ala talking about the Ramadan in the Holy Quran, next to the 3 verses about the Quran, Allah subhanahu wa ta'ala mentioned about the dua, supplication. Supplication, you ask from Allah. If my servant asks you about me, O Prophet, if my servant asks you about me, where is Allah? What is his address? How can reach him? What is the location? What is the suitable time to reach him? Allah subhanahu wa ta'ala said to Prophet sallallahu alaihi wasallam, please let them, inni qareeb, I am very close to them. I am very close to them. I am with them. Let them to ask. Let them to ask. Don't fear. I am the master. I am the boss for you. You are remote control in my hand. I am the operator. I can do whatever I want. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ. You call me, I will respond. My dear respected brothers and elders, but the interpretation what we gave for the dua is wrong. We are saying dua is what? We had to do the whole formality what we had to do first, then you had to raise your hand. That Quran saying no. Your calamity, your environment is not supporting for you, but you are raising your hand. Just I mentioned in the Tamil, a person want to go Hajj for this year, but he's a very poor, he's struggling for the meal. His householders are struggling for the meal. They don't have even the meal for the night. How we are going to celebrate the Eid? But this person raising his hand to Almighty Allah, oh Allah, I want to go to Hajj. Please help me. Please guide me. Please open the door for me. My dear respected brothers, when we raise hand like that, even though our mouths are saying such a word, but our heart is never going to accept that. But Almighty Allah saying no. Dua is, you have to ask a dua in a situation, the environment, the climate, the surrounding are not supporting for you, but you raise your hand. Sayyidina Ibrahim alayhi salatu wassalam, he left his family in Makkah al-Mukarramah. First what he said, Rabbana inni askantu min zurriyati. Oh Allah, I kept my family in a wadi, in a jungle, in a desert. There's no tree, there's no water, there's no possibility for any kind of cultivation.
but you had to feed them by the fruits. وَارْزُقْهُمْ مِنَ الثَّمَرَاتِ رِزْقًا لَهُمْ. My dear respected brothers, please, we have to be very careful, very understand this. The environment, climates are supporting for us. We are raising that hand, that is under the dua. We are asking from Allah guidance for us. But dua is, when everything is against us, we are raising our hand to Almighty Allah, please help us. Allah will definitely help us. This is a dua. Ibrahim alayhi salam kept his family in the desert. There's no tree, no water, nothing. There's no possibility for any kind of cultivation. But he's saying, وَارْزُقْهُ مِنَ الثَّمَرَاتِ رِزْقًا لَهُمْ. Sayyidina Zakaria alayhi salatu wassalam, on his age, elder age, he's saying, raising his hand, oh Allah, my wife is no more. My wife is aqum wamra'ati aqil. She's not in a situation to give the birth. The entire world given the certificate to her. You cannot give the birth. My hair is become a white. I am a very elderly person. I don't have any kind of possibility to get a baby. But walam akum bidu'ai rabbi shaqiyya. But I have a very confidence on you. You can give me. Climate, environment is not supporting. My wife is cannot give the birth. There is so many certificates in my home. My situation is I am a very elderly person. Very old. My hair become a white. وَاسْتَعْلَ الرَّأْسُ شَيْبًا وَلَمْ أَكُمْ بِدُعَاءِ رَبِّي شَقِيًّا. My dear respected brothers and elders, dua is, take the message, dua is not when the climate, environment, everything supporting us, we are raising our hand, this is not a dua. Dua meaning surrounding environment is not supporting us. Even though our mind is not accepting that. Our mind is saying how you can ask dua. Surrounding people can laugh on us. But we are trusting Almighty Allah. Definitely Allah will help us. Jazakumullahu khair. This is the month of dua. Raise your hand. Ask from Almighty Allah. Please help us. Grant us a tawfiq. Grant us a tawfiq and guide us for the right path. Jazakumullahu khair. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.